இப்போ நான் வந்து நெறைய ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, நான் வந்து அதுல சித்தா மூலியமா அது குணமாகும்னு கேள்விப்பட்டுருக்கேன். அலோபதி மெடிசின்ஸ் போனா அது குணமாகும்னு கேள்விப்பட்டுருக்கேன். நேச்சுரோபதின்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இத பத்தி என்னன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் விரிவா சொல்லலாமா? ஓகே. நேச்சுரோபதி அப்படிங்கிறது புதுசு அப்படின்னு சொல்றீங்க. பட் இல்ல எனக்கு புதுசா இருக்கு. கரெக்ட், மேபி கரெக்ட், ஆடியன்ஸ்க்கு கரெக்ட். தெரியும். பட் நேச்சுரோபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்ற இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஆ நம்மளோட அலோபதி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பழமையானது தான் நேச்சுரோபதின்னு சொல்லுவேன். இது ஒரு மருத்துவ முறைன்னு சொல்றத விட, இது ஒரு வாழ்வியல் முறைன்னே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து வாழ்றதுக்கு, நோய் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களோ, அத தான் நம்ம வந்து நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லுவோம். என்ன உணவு சாப்பிடுறது, என்ன உடல் உழைப்பு என்ன இருக்கணும், அ என்ன டைம்க்கு சாப்பிடணும். இப்ப இந்த சோசியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் நெறைய போயிட்டு இருக்கு. லைக் வந்து சன் செட் ஆறதுக்குள்ள நம்ம ஆமா. சாப்ட்டுறணும் அப்படின்னு 7:00 சொல்லி. நைட் சாப்பிட்டுறணும். எக்ஸாக்ட்லி. இந்த சிம்பு சொன்னாரு. ஆமா. ஸோ அதெல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம ரீஇன்ஸ்டேட் தான் பண்றோமே தவிர, இதெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, காலைல வந்து வயலுக்கு போறதுக்கு முன்னாடி கஞ்சி குடிச்சிட்டு போவாங்க. வந்த உடனே சாப்பிட்டு தூங்கிருவாங்க. ஆமா. இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். எஸ். அதுதான் நார்மலா இருக்கிறது.